ஓம் சாந்தி. சகார் காலங்களில் தந்தை பிரம்மா எவ்வாறு ஜக்கியத்தை பராமரித்தார் என்று பலரின் அனுபவ கதைகளை அறிந்திருப்போம். இன்று அவ்யக்த பிரம்மாவுடன் தனது சூட்ச்ம பராமரிப்பின் அனுபவங்களை பகிர்ந்து கொள்கின்றார் சகோதரர் அங்கத் அவர்கள். ஓம் சாந்தி. இந்த மாதம் பிரம்மா பாபாவினுடைய நினைவு நாளை முன்னிட்டு பிராமணர்கள் அனைவரும் விசேடமான முயற்சிகளை எடுத்துக்கொண்டு வராங்க. அந்த வகையில் பிரம்ம பாபாவும் நானும் என்ற தலைப்பில் உங்களுடன் என்னுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். நிலையத்துக்கு வந்த முதல் நாள் ஆரம்பம் எனக்கு பிரம்ம பாபாவினுடைய நினைவு நாள் தான் ஞாபகம் வருது. ஏன்னு சொன்னால் அன்றைய நாள் தான் நிலையத்தில் தான் முதலாவது இந்த ஆன்மீக குடும்பத்தில் இணைந்து கொண்டது. அப்போ பாபாவினுடைய அந்த குடில், அமைதி கோபுரம், அந்த வரலாற்று மண்டபங்கள், இவ்வாறான அந்த இடங்களில் இருந்து பாபாவை பற்றிய நினைவுகளையும் அவருடைய ஞாபகங்களையும் மீட்டி பார்க்க நேரம் ஒரு ஆன்மீகமான ஒரு வாழ்க்கை எப்படி 100 வீதம் வாழலாம் என்றதுக்கான அனுபவங்களை அவ்வாறான நிகழ்வு எனக்கு ஏற்படுத்தி இருந்தது. பிரம்ம பாபா பற்றிய அறிமுகம் முதல்ல மூத்தவங்கட அந்த வகுப்பில் தான் அவரை பற்றிய எல்லா முழு விவரத்தையும் அவங்க சொல்லியிருந்தாங்க. குறிப்பாக பிரம்மாவோட அர்ப்பணம், அவருடைய அர்ப்பணம் பலருடைய வாழ்க்கையில் இன்றைக்கி அவங்க 100 விதமான சுதந்திரமான அமைதியான வாழ்க்கை வாழ்கிறதுக்கு பிரம்ம பாபாவினுடைய வாழ்க்கை சரித்திரம் காரணமாக இருந்திருக்குது. அந்த வகையில் பிரம்ம பாபாவை பற்றி நான் தெரிஞ்சு கொண்ட பிறகு இப்போ பாபாவினுடைய அந்த அறையிலிருந்து பாபாவுக்கு கடிதம் எழுதின அந்த நாள் மனசில் உள்ள எல்லா விஷயங்களையும் பாபா என்ற அந்த உரிமையோடு அவருக்கு எழுதி எல்லாத்தையும் கொடுத்துருந்தோம். இப்போ பாபா முரளி மூலமாக பல பராமரிப்புகளை கொடுத்துருந்தார். அதில் தேவையில்லாத சில வீணான எண்ணங்கள் அல்லது மனசில் உள்ள சில பாரங்கள், இப்படி நிறைய சூழ்நிலைகள் இருந்தது. அது முரளியை படிக்கக்குள்ள பாபாவுக்கு கடிதம் எழுதி அந்த சம்பந்தத்தோட தொடர்பில் வரக்குள்ள இலகுவாக இருக்கக்கூடிய மாதிரி சுதந்திரமாக ஒரு நிலையை உணரக்கூடிய மாதிரி இருந்துச்சு. இந்த வேளை ஆரம்பத்திலிருந்து பாபா அவருடைய பராமரிப்புன்றது இப்போ வரைக்கும் அது இருந்து கொண்டிருக்குது. மறைமுகமான முறையில் பாபா நிறைய உதவிகளையும் செய்கிறார். அப்போ பாபா அவருடைய சேவையை எப்போ ஆரம்பித்தாரோ அப்போ இருந்து இப்போ வரைக்கும் குழந்தைகள் எந்த விதமான குறைவில்லாமல் பராமரிக்கப்பட்டு கொண்டு தான் வராங்க. யக்கிய ஆரம்பத்திலிருந்தும் இப்போ வரைக்கும் இந்த பராமரிப்புன்றது இறைவனால் வழங்கப்படுற பராமரிப்பு. குழந்தையாக எப்போ நான் தேர்ந்தெடுக்கப்பட்டனோ அப்போ இருந்து பாபா நீண்ட காலமாக தொலைந்த அவரை நான் கண்டெடுத்த அந்த சந்தோஷம் அது எப்பயுமே குறையாது. காரணம் பாபா என்ற உறவு அது சௌகரியமான உறவு. அவர் எல்லா உறவு முறைகளுக்கு கூடவும் நாம் அவரை நேசிக்கலாம். எனக்கு கிடைச்ச விசேஷமான அனுபவம் பாபா என்னைய யக்கியத்தில் இப்போ சேவை செய்யறதுக்காக பாபா எனக்கு வாய்ப்பு கொடுத்தது. அந்த வாய்ப்பு இப்போ இந்த வரைக்கும் அவருடைய சம்பந்தம் தொடர்பு என்றது இருந்து கொண்டிருக்குது. அதில் முதலாக பாபாவுக்கு பிரம்ம போஜனம் செய்து அவருக்கு படைக்கிற அந்த வாய்ப்பு கிடைச்சது. அது நல்ல உணர்வுகளை எனக்குள்ளே கொண்டு வந்தது. அப்போ பாபாவுக்கு போக்படையில் செய்கிற நேரம் பாபாவோட
இதயபூர்வமான சம்பாஷணை, அது வந்து ஒரு மனசுக்கு ஒரு நல்ல உணர்வையும் நல்ல ஒரு ஆசீர்வாதத்தையும் கொடுக்கக்கூடியதாக இருந்துச்சு. அதுக்கு பிறகு வந்து முரளியில் பாபா வந்து பல கட்டளைகள், அறிவுறுத்தல்கள், பாபாவினுடைய வழிகாட்டல்கள், அது வந்து திரும்ப திரும்ப அதை கேட்கக்குள்ள வந்து பாபா எவ்வளவுக்கு அதை அழுத்தி சொல்கிறார், அந்தளவுக்கு அதில் எனக்கு முக்கியத்துவம் இருக்கிறத உணர்ந்து கொண்டோம். இந்த வகையில் பாபாவினுடைய பாத அடிகளை பின்பற்றுறதில் கவனம் எடுக்கக்கூடியதாக இருந்துச்சு. ஏன்னா சில நேரம் வந்து கவனீனங்களும் இருந்தது. பாபா திரும்ப திரும்ப சொல்லி ஞாபகப்படுத்தக்குள்ள மூத்தவங்களோட வழிகாட்டல்கள் மூலமாகவும் பராமரிப்பு மூலமாகவும் இன்ற வரைக்கும் பாபாவினுடைய அந்த ஞாபகங்களை வந்து மீட்டி பார்க்கக்கூடியதாக இருக்குது. பலருடைய வரலாறு, பலருடைய ஞாபகங்கள் எல்லாம் வந்து இருந்தாலும் மீட்டி பார்க்கக்கூடிய மாதிரி அது இல்லை. ஆனால் பிரம்மபாபா என்று வரக்குள்ள எந்த ஒரு நினைவும் நம்மளை விட்டு போகக்கூடாதுன்றதில் இப்போ வரைக்கும் கவனமாக இருக்கிறோம். ஏனென்றால் இறைவனுடைய வழிகாட்டல்களை முழுவதுமாக பின்பற்றி தன்னை வந்து இறை சேவைக்கு முழுதாக அர்ப்பணித்த ஒரு முழுமை நிலை அடைந்த ஒரு ஆத்மா. அப்போ அவருடைய குழந்தையாகவும் அவருடைய வழிகாட்டல்களை பின்பற்றவராகவும் நானும் இருக்கிறோம் என்றதில் மிகவும் ஒரு ஆர்வம் இருக்குது. இப்போ அந்த அனுபவங்களோடையும் இப்போ இன்றைய நாள் நிலையத்திலிருந்து இந்த சேவைகளை செய்யக்கூடிய முறையில் பாபா நம்மளை தேர்ந்தெடுத்திருக்கிறார். இப்போ பாபாவினுடைய அந்த தேர்வு வந்து பலருக்கும் வந்து நம் மூலமாக நன்மையை ஏற்படுத்தணும். அந்த நன்மையின் மூலமாக பல ஆத்மாக்கள் பாபாவை கண்டடைஞ்சு அவர்கிட்ட இருந்து ஆஸ்திகளை வந்து பெற்றுக்கொள்ளணும். இப்போ அவர் எப்போ பிரம்ம பாபா சரீரமிட்டு அவர் முழுமை நிலை அடைந்தாரோ அப்போ இருந்து அவருடைய குழந்தைகளை வந்து தேடிக்கொண்டிருக்கிறார். நேரடியாக அவரை பார்க்கல என்ற உணர்வு இருந்தாலும் மறைமுகமாக அவர் ஒவ்வொரு நாளும் நம்மளை அவரை நேசிக்கிறார், குழந்தைகளை வந்து வரவேற்கிறார். அப்போ நாம் எவ்வளவுக்கு அவரை நேசிக்கிறோமோ அதன் மூலமாக அவரும் நம்மளை நேசிக்கிறாரு. இந்த சம்பந்தம் தொடர்பு வந்து இன்றைக்கு நாளைக்கு முடிகிற ஒரு உறவு இல்லை. ஆனால் பிரம்ம பாபாவோட அந்த சிறப்பம்சங்களை வந்து மீட்டி பார்க்க அது சாதாரணமான ஒரு மனித வாழ்க்கையில் வாழ்ந்த ஒருத்தருடைய அனுபவமாக இல்லை. அது கடவுளுக்கு நிகரான சமனான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தவருடைய சிறப்பம்சங்கள். அதை ஒவ்வொன்றாக நம்மளோட வாழ்க்கையில் நம்ம அதை கடைப்பிடிக்கிற நேரம் வந்து நம்மளோட வாழ்க்கையும் வந்து அப்படி ஒரு தெய்வீகமான வாழ்க்கையாக வந்து மாறிக்கொண்டு வரும். இன்றைய நாட்களில் பெரும்பான்மையான மூத்தவங்க வந்து பிரம்மா பாபாவினுடைய அவருடைய வாழ்ந்த அந்த அனுபவங்களை வந்து பகிர்ந்து கொள்கிறாங்க. இப்போ அதை கேட்குற நேரம் வந்து மனசுக்கு நல்ல ஒரு புத்துணர்ச்சியும் ஒரு ஆறுதலும் இருக்குது. ஏன்னு சொன்னால் சில நேரம் வந்து தேவையில்லாத விஷயங்களுக்குள்ள நம்ம போகிற நேரம் வந்து அது நம்ம மனசுக்கு ஒரு தடையையும் ஒரு குழப்பத்தையும் உண்டாக்குது. ஆனால் இந்த மாதத்தினுடைய முக்கியத்துவத்தை வந்து பாபா அவருடைய ஆன்மீக அனுபவங்கள், அவர் எடுத்த முயற்சிகளை வந்து மீட்டி பார்க்குற நேரம் வந்து எவ்வளோ லேசாக இருக்குது மனசுக்கு. இந்த அனுபவம்ன்றது பல மடங்கு அதிகரித்து கொண்டு போகுது. அது குறையிற மாதிரி இல்லை. என்னென்னு சொன்னால் 8 மணி நேர யோகா பற்றி இந்த மாதம் விசேஷமாக தொடங்கப்பட்டிருக்குது. அப்போ முழு நேரமும் பார்த்தோம்னு சொன்னால் பாபாவை மீட்டி பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. நினைவு நேரத்தில் வந்து பாபாவும் அவருடைய சம்பந்தமும் இருக்கக்குள்ள பல விஷயங்களை மறந்து இந்த ஆன்மீக அனுபவத்தை வந்து மீட்டி பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. ஓம் சாந்தி.